வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு ஒரு புதிய தலைப்பு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் உச்சம் தொடக்கூடிய ராசிகள் இதுதான் இன்றைய தலைப்பு. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான கிரக பரிமாற்றங்கள் இருக்கும், கிரக முன்னேற்றங்கள் இருக்கும். அதற்கேற்றாப்புல ஒவ்வொரு ராசி மேலே போவதும் கீழே வருவதும், வாழ்க்கையும் அப்படிதான சக்கரம் மாதிரி மேலே வருவதும் கீழே வருவதும் ஆக மாறி இருக்கும். ஆக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய ராசிகள் எது, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த மாதம் பங்குனி மாதம் 2024ஆம் ஆண்டு இந்த மாதத்தில் பங்குனி மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஆங்கில மாத முடிவில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியே ஆகிடும். தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே குரோதி ஆண்டு பிறக்குது 14ஆம் தேதி. அதுலேருந்து ஒரு 15 நாள் கழிச்சே கூட குரு பயிற்சி உங்களுக்கு ஆகிடும். அப்போது பெரிய கிரக மாற்றத்தை நோக்கி தான் இந்த மாதம் அடியெடுத்து வைக்கிறது. அப்போது இந்த நிலையில் நம்ம உண்மையாக சொல்லணும்னா பங்குனி மாதத்தில் மட்டுமில்லை, இந்த ஆண்டு முழுக்கும் இந்த மாதம் இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த குரு பயிற்சியை ஒரு காரணமாக வச்சுட்டு நம்ம சொல்லணும்னா நம்பர் 1 ஸ்பாட் நம்ம மகரத்துக்கு தான் கொடுக்கணும். இந்த மகரத்துக்கு குரு பார்வை கிடைக்கின்ற யோகத்தினால் மகரத்தினுடைய நிலை பெருவாரியாக மாறப்போகிறது. மகர ராசியின் அன்பர்கள் தன் வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பல துன்பங்களை சகித்து கொண்டு வாழக்கூடியவர்கள் தான். இப்படி சகித்து கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு சடனாக கூப்பிட்டு ஒரு 10 நாளில் பசியில் இருக்கணும் கூப்பிட்டு சரவணபவன் மீல்ஸ் வாங்கி கொடுத்தா அப்புறம் இருக்குமோ அந்த மாதிரி வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்க போகுது. அதற்கு முதல் காரணம் குரு பயிற்சின்னு சொன்னோம். இருவேறு காரணங்கள். முதல்ல குரு பயிற்சி, குருவுடைய பார்வை என்பது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அதாவது ஒரு 100% ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் மேலே உங்களோட சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி கொண்டிருக்கிறார். அவர் கூட செவ்வாய் இணையும் பொழுது சற்று சங்கடங்கள், சில பிரச்சனைகள்லாம் வரலாம். இருந்தாலும் கூட மொத்தத்தில் உங்களுடைய ராசிக்கு நல்லது நடக்க போகுது. பங்குனி மாதத்தில் பிறக்கும் போதே உங்களுக்கு சனி செவ்வாய் காம்பினேஷனோடு தான் பிறக்கும். அதாவது இந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறமா சொல்கிறேன். பங்குனி உத்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பங்குனி மாதம் முடியக்கூடிய தருவாயில் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சனி செவ்வாயோட காம்பினேஷனோடு தான் ஆரம்பிக்குது. இருந்தாலும் கூட வரக்கூடிய அடுத்த ஒரு 30 நாட்களுக்குள்ள குரு பயிற்சி வருகின்ற காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்கும். இதில் மகரம் பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கொடுக்கல் வாங்கல், இந்த வட்டிக்கு வாங்கினவங்க, மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க, இந்த கந்து வட்டின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கினவங்க, அன்றாட வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பூக்கடைக்காரராக இருக்கட்டும், ஒரு உணவு சம்மந்தப்பட்ட நம்ம ஒரு நடவண்டி வச்சுட்டு உணவு தயார் பண்ணுறவராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் என்னென்னா காலையில் 5000 ரூபா வாங்குவாங்க, அதுக்கு பதிலாக 500 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு 4500 ரூபாய் கொடுப்பாங்க, சாயந்தரம் 5000 ரூபாய் கொடுத்துடணும் அவங்கள்ட்ட. இதுதான் எங்களுடைய வியாபாரம். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் ஓய்வு கிடைக்கும், முன்னேற்றங்கள், ரிலீஃப் கிடைக்கும். எப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம வாங்கி தான் பண்ணணுங்கிறதுல அந்த 500 ரூபா சேவ் பண்ணலாம், சம்பாதிக்க முடியும், அதை காப்பாற்றிக்க முடியும். அப்படிப்பட்ட மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள். நமக்கு வேணால் 500 ரூபா சின்னதாக இருக்கலாம், ஆனால் அங்கே வேலை செய்கிற தொழிலாளிக்கு அந்த 500 ரூபா மிகப்பெரிய விஷயம். அந்த அளவில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம். அடுத்தபடியாக மகர ராசியில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு தொடர்ந்து டியூட்டி, டேவும் நைட்டு ஈவினிங்கு காலையில் உட்காரவே முடியல சார், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சார், ஆஸ்பத்திரிலேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, பேஷண்ட் வந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி 3 இடத்துல கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமாக 3லேருந்து 4 இடங்கள் நான் சொல்லுவேன். ஒன்று சாராய கடைகள், இன்னொன்று மாத்திரை கடைகள். சாராயம் குடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். ஹோட்டல் 2வது வச்சுக்கலாம். நிறைய கண்ணா பின்னான்னு சாப்பிட்றோம், அசைவ உணவு சைவ உணவுன்னு. அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, உடம்பு தப்பாக போகுது, ப்ராப்ளம் வருது. அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி போகிறோம், அது 3வது. ஆஸ்பத்திரி முடிஞ்சவொன்னே என்ன பண்ணுறாங்க, மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க, அது 4வது. ஃபார்மசியில் கூட்டம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு சரி இதெல்லாமே இல்லை, சாராய கடை பக்கம் போகிறதில்ல அப்படின்னா ஒரு கூட்டம் சினிமாலேயும் மால்லையும் திரிஞ்சிட்டு இருக்காங்க. இது இருக்குது. சரி, இதை சுற்றி தான் கூட்டம் இருக்குது இன்றைக்கி. நீங்கள் சரி பைசாவே இல்லாதவன் சினிமாவுக்கு எங்கே போகிறது, சாராயம் எப்படி சாப்பிட்றது, அவன் கோயிலுக்கு போயிடுவான்.
புரியுதுங்களா? இப்போ வந்து காசு இருக்கிறவங்க தான் சாராய கடைக்கு போவாங்க. தண்ணி அடித்த உடனே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும், நல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிட்ணும். இது ரெண்டும் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டெட்லி காம்பினேஷன். சாராயம் ப்ளஸ் நான் வெஜிடேரியன் என்ன ஆகும்? கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கு டாக்டர் கிட்ட போகணும், அங்கே காசு கொடுக்கணும். செலவழித்து வெளில வந்தோடனே மாத்திரை கடைக்கு போய் மாத்திரை வாங்கணும் 1500 2000 இது முடிஞ்சுது. சரி, இதில் இல்லை, எனக்கு குடிப்பழக்கம் இல்லைன்னா மால்ஸு. சரி, காசே இல்லைன்னா கோவில். புரியுதுங்களா? காசே இல்லைன்னு என்ன பண்ணோம்? எங்கேயும் போக முடியாது, கோவில் தான். அங்கேயும் நமக்கு மரியாதை கிடையாது. காசு இல்லாதவங்களுக்கு எங்கே மரியாதை இருக்கும்? ஒரு இடத்துல கூட மரியாதை கிடையாது. அப்படிதான் மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை கடந்த 7 ஆண்டுகளாக கொஞ்சம் கூட மரியாதையெல்லாம் போய், கொஞ்சம் கூட அவமானம், தேவையில்லாத வார்த்தைகள், பழி சொற்களுக்கு ஆளாகி மனம் நொந்து வாடிக்கொண்டிருக்கின்ற மகர ராசி நேயர்கள். சரியா? இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள். ஒன்று, பண வரவு என்பது ரொம்ப அதிகரிக்கும் குரு பார்வையினால், தனகாரகனுடைய பார்வையினால். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களிலும் மாற்றங்கள் வரும், சரியான சிந்தனைகள் வரும். தேவையில்லாத ரூட்டில் போகிறது, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்றதெல்லாம் நிப்பாட்டிக்குங்க. ஒன்று, நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சத்யநாராயண பூஜையை வந்து பௌர்ணமி தோறும் செய்யணும். அதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கங்க. 2, அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது மிதுன ராசி. மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறார். இது குரு பயிற்சியை மட்டுமா வச்சு சொல்கிறோம். பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார், அது ஒன்று. குரு பகவான் மறைய வேண்டும், மறைகிறார். 2, 10ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறார். 3, சுகஸ்தானத்தில் கேது இருப்பது மட்டும் மைனஸ். இவ்வளோதான். இதனாலும் கூட மிதுன ராசிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி மாதத்தில் குரு பயிற்சி ஆன உடனே தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது ஒரு புதுசாக தொழில் தொடங்கி அது மூவ் ஆக மாட்டேங்குது, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. எந்த தொழிலாக வேணா இருக்கட்டும், எஸ்பெஷலி ஆசிரியர் துறையில் பணியாற்றக்கூடிய மிதுனராசி அன்பர்கள், ஐடி ஜாபில் இருக்கக்கூடிய மிதுனராசி தோழர்கள், இவங்களுக்கு தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள், இவர்களுக்கு தான் ஜாபில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. ஒரு ப்ரமோஷனும் இல்லை, இன்சென்டிவும் இல்லை. இவங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் வந்து காத்திருக்கு. அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு மிகப்பெரிய உற்சாகம் தரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, உச்சம் தொடக்கூடிய ராசி துலாம் ராசி. இந்த துலாத்துக்கு பாருங்கள், பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய இடத்துல பூர்வ புண்ணிய அதிபதி ஆட்சி பெற்று தன்னுடைய மிகப்பெரிய கொடிய எதிரியான குரு பகவான் 8ல் மறைகிறார். இது வந்து ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான நேரம் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு, துலாம் அன்பர்களுக்கு. இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, புரட்டி போடும் லைஃப்பை. ரொம்ப பெரிய அளவில் தோற்று போய் நொந்து போய் இனிமேல் லைஃபே வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்த பல துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள். எந்த மாதிரி மாற்றங்கள்னா, வேலை வாய்ப்புகள் மூலமாக, இல்லை பிரிந்த உறவுகள் சேர்வதன் மூலமாக, இல்லை உடல் தேக ஆரோக்கியத்தின் மூலமாக, இல்லை பணவரவு, சொத்து, பூர்வீக சொத்து டக்குன்னு வரும். அந்த மாதிரி மூலமாக டக்குன்னு வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும், வந்தே தீரும். ஆக துலாம் ராசி, மகர ராசி, மிதுன ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதத்தில் உச்சம் தொடப்போகிறீர்கள் என்றால் அது மிகையல்ல. அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.